நேற்று நாங்கள் கல்யாணத்துக்கு போனோம். அது கிறிஸ்டின் மேரேஜான எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கல்யாணமான பையனுக்கு. அப்போ அந்த கிறிஸ்டின் மேரேஜான அந்த சர்ச்சிலேருந்து தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சர்ச்சுக்குள்ளே அந்த பையனையும் பொண்ணையும் இன்வைட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் உள்ளதுலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இதான சர்ச்சு. அந்த பையனையும் பொண்ணையும் இப்போ வருவாங்க. கல்யாண பொண்ணு கல்யாண பையன். ஓகேவா? நான் சொல்கிறது ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா எனக்கு ப்ராப்பராக சொல்ல தெரியல. தப்பாக இருந்தால் சாரி. பின்ன அப்படியே நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த சர்ச். ஏன்னா நம்ம கோவிலுங்களில் போகிறதுக்கும் சர்ச்சில் இருக்கிற டிஃப்ரென்ஸும் எல்லாமே மியூசிக்கெல்லாம் நல்லா அவங்க ஃபஸ்ட்டு வெல்கம் அண்ட் சாங்கும் பின்ன அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே இருந்து தான் நான் மியூட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஏன்னா அதெல்லாமே இங்கே அகென்ஸ் ஆகும். அதனால தான் தப்பாக நினைக்காதீங்க. ஓகேவா? ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் எடுத்திருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருக்கும் பார்ப்பீங்க, சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குற எல்லோரும் என்னுடைய சேனலையும் கூட சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. நமக்கு வியூஸ் இல்லை ப்ளீஸ். ஓகேவா? மேரேஜ் அப்படியே பாருங்கள். இந்த மேரேஜ் வந்து இது கேரளாவில் நடக்குது. ஓகேவா? கேரளா தொழுக்கல் சர்ச்சான இது சிஎஸ்சி சர்ச்சான. ஓகேவா? சிஎஸ்சி சர்ச்லேயான மேரேஜ். ஓகேவா? பொண்ணும் பையனும் வராங்க பாருங்கள். பொண்ணும் பையனும் இப்போ வருவாங்க கொஞ்ச நேரத்தில். நல்லா அழகாக இருக்கும். பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நானும் பார்த்தேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. அதுபோல் எங்கள் ஊர் சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷலானது. அதையே நான் எடுத்திருக்கேன். பொண்ணும் பையனும் இன்வைட்டடாக ஃப்ரண்டில் கேமராங்க மறைச்சி திருச்சி எடுக்கிறாங்கப்பா. பையனும் பொண்ணு. பையன் எங்கள் வீட்டாண்ட இருக்கிறதான, பொண்ணு வேறு இடமான. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக சிம்பிளாக நம்மளது போல் பயங்கர சவுண்டும் பயங்கர ஒன்றும் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹோம்லேயே நடந்திருக்கு. பார்க்க ரொம்ப அழகாக யதார்த்தமாக இருந்துச்சு. ஸோ அந்த சவுண்டுங்க தான் இதில் இல்லை. ஆனால் அந்த சவுண்டு கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கு. ஆனால் சவுண்டு போடக்கூடாதுன்றதுனால தான் என்னுடைய ஓன் வாய்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் பாருங்கள், பார்த்துட்டு என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு. ரொம்ப அழகாக நடந்து போகிறேன். அந்த லைட் கலர்லேயும் அந்த அவங்க கையில் இருக்கிற அந்த பொக்கையும் அந்த மாலையெல்லாம் அவங்க கிறிஸ்டின்ஸ் வழியில் அயாலம் செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேரேஜ். இன்னும் கொஞ்ச நேரம் ப்ரேயரு, அவங்களுடைய சடங்குங்க. நம்ம சடங்குங்க போலே அவங்களுக்கும் நிறைய சடங்குங்க இருக்குது. என்னன்னா அவங்க அங்கே தானே பப்ளிக் ஆகிட்டு இவ்வளோ பேர் சபையில் தானே அவங்க 2 பேருமே தீர்மானத்தை ரொம்ப சத்தமாக அதை வெளிப்படுத்துறது ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களுடைய ஒத்துமையை அந்த ஒரு உறுதிமொழி கொடுக்கறதும் நல்லா இருக்குது. கேட்க ரொம்ப புதுமையாக இருந்தது. நான் இது ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் கிறிஸ்டின் மேரேஜையே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ஏன்னா யூடியூப்பில் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் போனதில்லை. இப்போ தான் நானும் மேரேஜ்க்கு இப்போ தான் போகிறேன். இந்த மாதிரிலாம் தனியாக இதுக்கு முன்னாடி எங்கள் மாமியார் கூடலாம் போயிருக்கேன். ஆனால் நான் வீடியோலாம் எடுக்க மாட்டேன். பயந்து கம்முன்னு உட்காந்துருவேன். ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டேன். இப்போ அதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் தைரியமாகவும் இருக்குது, அதே டைமுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. உங்கள் கூட நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுவேனேன்னு நினைக்கும் போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. கல்யாணம் முடிஞ்ச உடனேயே கல்யாணத்துக்கு அவங்க ஃபோன் ஆஃப் பண்ண சொன்னதுனால தான் நான் ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிறேன். கல்யாணம்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கேமராவை ஃபாதரியார் சொல்லிட்டாரு. அதனால தான் ஃபோனை பாதிலே ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஒன்று சாப்பாடு டைம் ஆகிடுச்சு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, தாலி கட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேரளா சாப்பாடான. கேரளாவில் இப்படி தான் சாப்பாடெல்லாம் வைப்பாங்க. இலையில் எவ்வளோ கூட்டானும் கறி குழம்பெல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும். எங்கள் ஊர் சாப்பாடுன்னா இதெல்லாம் தான். கூட்டானும் குழம்புங்கள்லாம் நிறையா இருக்கும். ஊறுகாவே 3 வகையும், கிச்சடி 2 வகை, பாயசம் 3 வகை அப்படின்னு எல்லாமே வந்து ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்படி தான் எடுத்திருக்கேன். இன்னும் சாப்பாடு வந்து போடலாம். சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி எடுத்துக்க. சாப்பாடு போட்டதுக்கப்புறம் நான் தான் சாப்பிட்டுட்டு இருப்பேனே, எப்படி எடுக்கிறது? சாப்பாடு கைக்கும் வாய்க்கும் சண்டை நடக்கும்போது எடுக்கும்போது வீடியோ முக்கியமாக சோறு முக்கியமாக? எனக்கு சோறு தான் முக்கியம் சொல்லுவேன் நான். தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா சாப்பாடுக்கு வச்சுட்டு பண்ணக்கூடாது சொல்லுவாங்களே, அதனால தான் சாப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே பருப்பு, சாம்பார், அவியல் எல்லாமே இருக்குது. சாம்பார், ரசம், மோர், அப்புறம் பாயசம் 3 வகையான பாயசம் இருக்கும். ஆனால் பாயசம்லாம் எடுக்கலை. ஏன்னா கையில் ஃபோன் எச்சில் இருந்ததுனால ஃபோன் எடுத்து நான் யூஸ் பண்ணல. அதனால தான் இல்லை. இதோட பாக்கி வீடியோ 2வது வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். பார்ட்டியோட வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஓகே.